வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கடலும் கிழவனும். ஒரு ஊரில் ஒரு கிழவன் இருந்தான். அந்த கிழவனுக்கு ரொம்ப வீரம் அதிகம். அவன் கனவுல சிங்கம் எப்பவுமே வரும். ஏன்னா வீரத்தோட அடையாளம் சிங்கம்தான். அவனுக்கு நிறைய வீரம் இருக்கும். ஆனால் அவன் ஒரு மீனவன். அவன் ரொம்ப ஏழையானவன். அவருக்கு இங்கே தோல் எல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி தோல்லாம் இருக்கும். ஆனால் அவரோட தோல் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா அவர் பெரிய மீனை எடுக்கிற அளவுக்கு கூட அவருக்கு இன்னும் நிறைய வலு இருக்குது. அவரோட படகுக்கு ஒரு 5 வயசுலேயே ஒரு பையனை மீன் பிடிக்க ஒருத்தர் அனுப்புனார். அவருக்கு யாரும் இல்லை, பிள்ளை இல்லை. அவரோட மனைவியும் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனும் அந்த கிழவரும் நண்பன் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. அவங்க நண்பர் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் 5 வயசுலேருந்து ரொம்ப வளர்ந்துட்டான். எல்லாரும் அந்த கிழவரோட படகுல அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால வேற ஒரு படகுக்கு அந்த பையனை அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த பையன் கிழவனை இன்னும் மறக்கலை. ஏன்னா அவன் எப்போவுமே காஃபி இதெல்லாம் வாங்கி தந்து அவரை பார்த்துன்னு இருப்பான். அவருக்கு தொடர்ந்து 9 நாளாக மீனே கிடைக்கல, ஒரு மீன் கூட. அப்படியே தொடர்ந்து 84 நாள் மீனே கிடைக்காம இருந்துச்சு. 85வது நாள் கிளம்பும் போது விடிகாலையில் கிளம்பும் போது அந்த பையன் அவருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு புழு, தூண்டில், கயிறு இதெல்லாம் கொடுத்தான். அதை எடுத்துக்கின்னு அவர் போகினார். அவர்கிட்ட எந்த சாப்பாடும் இல்லை. அவர் ஒரு குட்டி பாட்டிலில் நிறைய தண்ணி ஃபுல்லாக எடுத்துன்னு போயினார். அவருக்கு காலையில் தூண்டில் போட்டார். கொஞ்ச நேரத்தில் அவர் தூங்கினார். ஏதோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு இழுத்து பார்த்தா எதுவுமே இல்லை. இன்னொரு முறை போட்டு தூங்கினார். திரும்ப தூங்கிட்டார். திரும்ப அவர் இழுத்து பார்த்தா அவருக்கு கனமாக இருந்துச்சுன்னு எஞ்சி இழுத்து பார்த்தா நிஜமாலேயே கனமாக இருந்துச்சு. அவர் இழுத்து பார்க்குறாரு. அந்த மீன் அந்த படகையே சுற்றி வருது. அதே மாதிரி ராத்திரியாச்சு. அவர் குட்டி தூக்கம் போட்டு ஏஞ்சி பார்த்தா அந்த மீன் இன்னும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது அவரால் பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா அவர் ஒரு கட்டத்தில் அந்த மீனை சாவடிச்சிடலான்னு சொல்லிட்டு படகுக்கிட்ட இழுக்கிறாரு. ஆனால் அவரால் இழுக்கவே முடியல. அந்த மீன் படகு கிட்டவே வர மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் ரொம்ப அந்த தோலில் கட்டின்னு இழுத்தாரு. அவரோட தோலை கிழிஞ்சிரும்னு நினச்சி அவர் கோணி பையை போட்டு அது மேலே தூண்டில போட்டு இழுத்தாரு. அது கிட்ட வந்த உடனே அவர்கிட்ட இந்த ஈட்டி, கத்தி இதெல்லாம் வச்சு அந்த மீனை வச்சுட்டு அதை அவரோட படகுல கட்டி அவர் இழுத்துட்டு தூங்கினார். கொஞ்ச நேரம் அப்படியே சாயும் போது அந்த குத்துனதுனால ரத்த வாடை பரவி சுறா மீன்லாம் வந்துச்சு. அந்த சுறா மீன் ஒரே கவ்வியாக அதை இழுத்து நிறைய செதையை எடுத்துன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த வாடையை பார்த்து அதுங்க எல்லாம் நிறைய சுறா மீன் அந்த மீனெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவர் சுறா மீனை சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு ஈட்டியை வச்சு அடிச்சிட்டாரு. ஆனால் ஈட்டியும் அது கூடவே போயிடுச்சு. கையை வச்சு மீதி இருக்க சுறா மீனை சாவடிக்கலான்னு பார்த்தாரு. அது முடியல. கடைசியில் அதெல்லாம் அந்த மீன் எலும்பாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா 3 நாள் ஆச்சு. நம்மளுக்கு காத்திருக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த பையன் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கரைக்கு திரும்பினார். அவர் திரும்பும் போது ராத்திரியாக இருந்துச்சு. அவர்
அவர் குடிசையில் போய் படுத்துக்கினாரு. காலையில் ஏஞ்சி அந்த பையன் வந்தான். அவர்கிட்ட நான் தோத்துட்டேன்னு சொன்னார். இல்லை, எவ்வளோ பெரிய மீன் அது, நீங்கள் தோக்கலைன்னு சொன்னார். அதுக்கப்புறமா அதிர்ஷ்டம் இல்லாததுன்னு யாரும் சொல்லவே இல்லை. அவரும் மீன் பிடிக்க போனார். அந்த பையனும் அவர் கூடயே போய் மீன் பிடிச்சான். நன்றி.